நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை, their faces were not ashamed என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கி நம்முடைய டே டு டே லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல எல்லாருக்கும் இட் கேன் பி ஸ்போர்ட்ஸ், இட் கேன் பி ஸ்டடீஸ், இட் கேன் பி ஒர்க், இட் கேன் பி இன் த ஃபேமிலி, இட் கேன் பி இன் த ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வெட்கப்படுத்துகிறது போல, கஷ்டப்படுத்துகிறது போல சகோதர சகோதரிகள் மத்தியிலேயே நடக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம், அந்த ஃபங்க்ஷன் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் அந்த சூழ்நிலையை எப்படி ஏற்படுத்துவாங்க. ஏன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஐ டிசர்வ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய பேர் நினைக்கிற பாருங்க, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கணும், நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. வேதத்தில் ஒரு சில தேவ மனிதர்களை, அவர்களுடைய காரியங்களை, அவங்க வாழ்க்கையை பார்க்கிறோம். வெட்கப்படுவது போல் சூழ்நிலை வந்தது, ஆனால் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து வெட்கப்படாதபடி அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கணும், ஐ சப்போஸ் டிசர்வ் இட். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு இந்தியாவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். அந்த ஊழியக்காரருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ அன்றைக்கு அந்த இடத்துல இருந்த செட்டிங்கில், அந்த நாட்களில் இருந்த செட்டிங்கில் பை ரைட் அந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தியிருந்தார், வைத்திருந்தார். பட் ஒரு சில காரணங்கள் நிமித்தமாய் வேறொரு சகோதரர் கொடுத்து, அவர் என்னுடைய சகோதரர் தான், கொடுக்கப்பட்டது. பட் he was not able to do it. எல்லாரும் எல்லா ரோலையும் பண்ண முடியாது பாருங்க. அப்போ நான் எனக்கு யோசனை, ஆண்டவரே இந்த மாதிரி இடத்துல இந்த காரியத்தை செய்யும்படியா எனக்கு வாய்ப்பில்லையே. இன்றைக்கி யாராவது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், ஐ டிசர்வ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எனக்கு இந்த வாய்ப்பு இருக்கணும், எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஒரு வெட்கப்படுகிற சூழ்நிலைக்கு நினைக்காதீங்க. ஆண்டவரே உங்களை உயர்த்திடுவார். அப்போ நானும் சும்மா ஆண்டவர்கிட்ட ஜென்ரலாக பேசிட்டு வந்தேன், என் மனைவிக்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணுமே, கொடுக்கல, சரி பரவாயில்லன்னு சொல்லி அதற்காக நான் பாய்காட் பண்ணிடல. நான் அந்த ஊழியத்தில் போய் கலந்து கொண்டேன். ஏன்னா எல்லா காரியங்களையும் நான் தான் பார்க்கணும், ஐ எம் ரெஸ்பான்சிபிள்ங்கிறத ஐ டேக் த ஓனர்ஷிப். ஊழியத்தில் ஒரு காரியத்தில் மனதில் வைத்துக்குங்க, எப்போ தேவன் ஊழியத்தில் நம்ம பயன்படுத்துவார்னா when you take the ownership. யாருமே கொடுக்கறதில்லை. இப்போ நம்முடைய ஊழியத்தில் பாருங்கள், சில காரியங்களை சொல்கிறோம், கொஞ்சம் இந்த காரியத்தை இப்படி பார்த்துருங்கன்னு சொல்லி they take it to the core, they take the ownership. சில பேர் நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்சிஸ்ட் பண்ணணும், கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கணும். சில பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டா போதும், டேக் இட் அந்த ஓனர்ஷிப். ஸோ ஐ வாஸ் அப்படி இருக்க போய் தான் அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஓனர்ஷிப்போடு நான் போய் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறேன். சரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போன்னு கேட்குறேன். அந்த பிரசங்கியார் முதல் ஆரம்பிச்சோன்னே இந்த சகோதரர் பாவம், அவருக்கு அனுபவம் இல்லாத போட்டால் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணார், டிரான்ஸ்லேஷனை டைப் பண்ணி கொண்டு வந்தார். அவர் ஃப்ளோவில் பேசுகிறார், இவர் இதை பார்த்து படிக்கிறார். முதல் 3 நிமிஷம் அந்த பிரசங்கியார் பார்த்து சொன்னார், பிரதர் நான் என்ன சொல்கிறேனோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜை படிக்காதீங்கன்னு சொன்னார். அவர் சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த 3 நிமிஷம் அவங்க பேசுனதுக்கப்புறம் திரும்பி அதே மாதிரி பண்ணார். ஒரு 2 டைம்ஸ் சொன்னார். வித்தின் 10 minutes உடனே அந்த ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அரேஞ்ச் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஊழியக்காரர் அரேஞ்ச் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லணும். அவர் யோசிக்கிறார், சாலமோனை அனுப்பவா வேண்டாமான்னு. அவர் சொல்கிறக்கு முன்னால் சபையே சாலமோன் பிரதர் சொல்லி அதுக்கப்புறம் அவர் வேறு வழியே இல்லாமல் சொல்லி அப்போ நான் யோசித்தேன், நான் எங்கேயோ வரும்போது என் மனசில் பேசிட்டு வந்த ஆண்டவர் வெட்கப்பட்டு போகவே விடலை பாருங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நேற்றைக்கு இரவு இல்லை போன வாரத்தில் எனக்கு ஐ டிசர்வ் ஃபார் இட், எனக்கு இது கிடைச்சிருக்கணுமே, நான் இதை செய்யணுமே, ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கலைங்களா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் முகங்கள் வெட்கப்படாதபடி என் ஆண்டவர் செய்வார். யுவர் ஃபேஸ் வில் நாட் பி அஷேம்ட். எந்த இடத்துலையோ தன்னுடைய பிள்ளையை கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டாருங்க. கர்த்தர் உயர்த்துவார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, சங்கீதம் 34:4-5 படி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்.
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு இந்த கர்த்தரை தேடினேன் இருக்குது பாருங்க. திஸ் இஸ் a desperate search. நான் சொல்லுகிறபடி கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடினேன் எப்படின்னா, என்ன ஆண்டவர் எந்த இடத்துல வைத்திருந்தாரோ ஐ டுக் த ஓனர்ஷிப். இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இது கர்த்தர் எனக்கு செய்யும்படியாய் கொடுத்த ஒரு சின்ன ஊழியம். அந்த ஊழியத்தை நான் பொறுப்பாக பார்க்கணும். ஊழியத்தில் நம்ம ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்து முழுமையாய் தம்மை அர்ப்பணிக்கிறது கர்த்தரை தேடுவது. நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது ஊழியத்திற்காக ஜெபிப்பது கர்த்தரை தேடுவது. தேவனுடைய வார்த்தையில் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கர்த்தரை தேடுது. நான் இந்த கர்த்தரை தேடினேன்கிறது ஒரு சாதாரணமான ஒரே ஒரு வரியில் படிச்சுட்டு போகிற காரியம் இல்லை. நான் கர்த்தரை தேடினேன். Are we searching God now in our life? நம்முடைய வாழ்க்கையில் தேட வேண்டிய அளவுக்கு, எந்த அளவுக்கு என் ஆண்டவரை தேடணுமோ அந்த அளவுக்கு தேடுறோமா? அந்த அளவுக்கு தேட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம முகங்கள் வெட்கப்படாதுங்க. இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். You are searching God. அதனால தான் ஆலயத்துக்கு வர்றோம். எத்தனையோ இக்கட்டின் சூழ்நிலையில், எவ்வளவோ சூழ்நிலை ஆலயத்துக்கு வர்றோம். இன்னும் தேடும்படியா எப்போ நான் கர்த்தரை தேடினேன். இது அவர் அத்தாரிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிற காரியம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். எனக்கு முடியாதா? எனக்கு இந்த காரியத்தை செய்ய முடியாதா? நான் செஞ்சால் சிரிப்பாங்களா? எந்த காரியத்தை கொண்டு நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. வலது கரத்தை இறுதி சொல்லுங்க. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை அழைத்து இருக்கிறவர் பெரியவர், என்னை அபிஷேகித்திருக்க. நான் எதுக்கு பயப்படணும்? நான் எனக்குள்ள எதுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கணும்? எனக்கு முடியாதுன்னு நான் நினைக்கணும். எல்லாவற்றையும் செய்யும்படியா ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். என் ஆண்டவர் எனக்கு எல்லா பலத்தையும் கொடுத்துக்கார், எல்லாம் ஞானம். நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீங்களோ, என்ன படிப்பில் இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்துக்குரிய ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்புறம் ஏன் பாஸ்டர் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது? இந்த பயம் நீங்கி விட்டால். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாய், அந்த பயம் நீங்கும்படியாய். சில வேளையில் பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பயம் நீங்கும்படியாய் அவங்களுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஆர்மியில் பிள்ளைங்க போகிறாங்க பாருங்கள். அந்த ஆர்மி இப்போ சிங்கப்பூரில் நம்ம பிள்ளைகளை சேர்க்க போகும்போது பார்ப்போம், அப்படியே எல்லாரும் பார்த்து அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டிகள் ஒப்பு கொடுக்கறது போல் அப்படியே பயந்து விறுவிறுத்து முட்டையெல்லாம் அடித்து அப்படியே அம்மா அப்பா பார்த்து அழுது இப்படி பண்ணி அப்படி பண்ணி ரொம்ப தான் போவாங்க. அந்த 3 மாதம் அவங்களுக்கு அங்கே பிஎம்டி இருக்குது. அந்த பிஎம்டியில் அவங்களுக்கு தண்ணி பயம், ஹைட்டு பயம் எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு ஃபெல்லோஷிப் வைப்பாங்க பாருங்கள். அப்படி தைரியமாக ஒவ்வொருவரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட தைரியமாக இருப்பாங்க. அப்படியே படிப்படியாக கொண்டு வந்து ஜங்கிள்குள்ளே, அதாவது காட்டுக்கெல்லாம் சாதாரண பக்கா காடு, எந்த டைரக்ஷனே தெரியாது, அதற்குள்ளே 3 நாட்கள் அவங்க சர்வை பண்ணும்படியாக அவங்கள பலப்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி காரியங்களை உருவாக்கி நம்முடைய தேசத்தின் பிள்ளைகளை உருவாக்குறாங்க. ஆனால் ஆண்டரை நம்ம தேடுகிற பொழுது, அந்த பயம் நீங்களாகிற பொழுது, என்ன காரியத்தை இது நாள் வரை நீங்கள் செய்ய முடியல நினைக்கிறீங்களோ அதை செய்யும்படி தேவன் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த பயங்கள் இன்றைக்கு நீங்கும். அது எப்படி நீங்கும்? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரயாசம் அடைந்தார். They looked to him and were radiant and their faces were not ashamed. ஆண்டரை மட்டும் நோக்கி பாருங்க. சில வேளைகள் போராட்டங்கள், பிரச்சனைகள், மனிதர்களுடைய காரியங்கள் வருகிறது. அவங்களை முன்பாக வைத்து பார்ப்பதை விட look on to him, they looked to him and were radiant. நான் ஆண்டரை நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னா என்னன்னா, ஆண்டரை நோக்கி மனதில் நினைத்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டருடைய வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டரை நோக்கி பார்க்கறது தான் என் சிந்தனை, நினைவுகள் எல்லாம் என் ஆண்டு மேலே இருக்குது. எனக்கு ஆண்டு ஜெயத்தை கொடுப்பார், எனக்கு நன்மையை செய்வார், அப்பா எனக்கு கூட இருக்கிறார், யெகோவா ஷம்மாவை என்னோட கூட இருக்கார். நான் அவரை நோக்கி பார்க்கிறேன், நான் பயப்பட மாட்டேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். நான் அவரை நோக்கி பார்க்க போகிறேன். சொல்லுங்க, நான் அவரை நோக்கி பார்க்க போகிறேன், நான் பிரகாசம் அடைவேன். பாஸ்ட் நான் ஏற்கனவே ஆண்டரை நோக்கி பார்த்து கொண்டு தானே இருக்கிறேன். இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு குறிப்பிட்ட காரியம். இப்போ எரிகோ
அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள அந்த எரிகோவை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை, ஒரு பிளானை சொல்கிறேன், அந்த பிளான் படி 7 நாள் போங்க, 7ஆவது நாள் இப்படி செய்யுங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? ஆண்டரை மட்டும் நோக்கி பார்க்குறாங்க. முதல் நாள் சுற்றுறாங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க, கேலி செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் மனதில் அந்த பயம் நீக்கப்பட்டு தைரியமாக போய் எந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்தும்படியாக, அவமானப்படுத்தும்படியாக, கேவலப்படுத்தும்படியாக செய்தாங்களோ சில முயற்சிகள் நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டவர் முன்குறித்திருக்கிறவரை தயவு செய்து விடாதீங்க. தைரியமாக எடுத்து நான் அவரை நோக்கி பார்க்குறேன். அப்பா என்னை எப்படி நடத்துவார்? அவர் எனக்கு பலனாக வெட்கப்பட்டு போவதே இல்லை, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்காருன்னு சொல்லி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். We have to look into God very deep. எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த இடத்துல பரிதிமே இருக்கிறான். அவன் கண்கள் இல்லாவிட்டாலும் ஆண்டவரை பலமாய் கூப்பிட்டு இருதயத்தில் தன் மனக்கண்களில் அவர் நோக்கி பார்த்தான். அவன் பிரகாசம் அடைஞ்சாங்க. எல்லாரும் இயேசுவை தங்கள் சரீரத்தில் மாம்ச கண்களை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவனுக்கு அவன் பார்வை இல்லை. எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறான், இங்கேயும் உட்காந்துருக்கிறான். ஆனால் அந்த மனக்கண்கள் அவன் பிரகாசமாக இருந்தது. அவன் கேட்டான், இயேசு வர்றாரு, இயேசு வந்து அற்புதம் பண்ணுவார். அதை கேட்க 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 அவனுக்குள்ள ஒரு விசுவாச பலம். அவன் சொன்னான், நான் அவர் பக்கத்தில் போனால் சுகமாயிருவேன், அவரை பிடிச்சா சுகமாயிருவேன். அவர்கள் பரிதிமேயு இயேசுவை நோக்கி பார்த்தான், பிரகாசம் அடைந்தான். 12 வருஷம் பாடுள்ள அந்த ஸ்திரீ அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான். அதுதான் நோக்கி பார்க்கிறது. தேர் இஸ் ஒரு பர்டிகுலர் டார்கெட் இருக்குது. இந்த டார்கெட்டுக்காக ஆண்டரை நோக்கி பார்க்கிற நான் பிரகாசம் அடைவேன். இந்த காரியங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்முடைய சிந்தனையில் முதலாவது மாற்று. we have to tune our thoughts. நம்முடைய சிந்தனைகளை நான் சொல்கிறேன் பாருங்கள், இது உங்களுக்கு முடியாது, இது உங்களுக்கு கிடைக்காது, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. அது என்னென்ன காரியங்கள் நெகட்டிவாக வருதோ அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அதை மட்டும் பிடிச்சிட்டு நாங்கள் ஆண்டரை நோக்கி பார்ப்போம், நாங்கள் பிரகாசம் அடைப்போம். அவங்களுக்கு வாசல் திறக்கப்படலை தான், ஓகே, பட் எனக்கு திறக்கப்படலைன்னு யாராவது சொன்னாங்களா? அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஓகே, பட் எனக்கு கிடைக்காதுன்னு யாராவது சொன்னாங்களா? அவங்க அப்ளை பண்ணாங்க, கிடைக்கல, பரவாயில்ல, நாங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவோம். அந்த இடத்துல பரிதிமேயு சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டு அவரை நிற்க வைக்கல அப்படின்னா அவன் பிரகாசம் அடைஞ்சிருக்க முடியாது. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பிரயாசத்தை எடுத்து கடந்து வந்து அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடலினா முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரயாச அவசியம். அவரை நோக்கி பார்க்கிற விதம், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவரை நோக்கி பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்குங்க. there will be some difference. ஏதோ ஒரு வகையில் நான் அவர் வித்தியாசமாக நோக்கி பார்க்கணும். I have to look him closer. முதலாவது எந்த சிந்தனையோ வீணான சிந்தனை என்னை நிரப்பக்கூடாது. சங்கீதம் 119 அதிகாரம் வசனம் 113 16 வரை, முதல் 13 14 வாசிக்கிறேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த வசனத்தை என்னோடு கூட நல்ல ஒரு வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். நீங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்னா, என் பெரியப்பா இப்படி சொன்னார், என் ஃப்ரெண்ட் இப்படி சொன்னாங்க, என் ரிலேஷன் இப்படி சொன்னாங்க, இவங்க இந்த கம்பெனி இப்படி சொன்னாங்க, அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. நம்ம மைண்டுக்குள்ளே வரும், மற்றவங்க சொன்னது வரும், நம்மளை கஷ்டப்படுத்தினது வரும், எல்லா காரியங்கள் வரும். இஃப் யூ ஆர் அலோவிங் தெம் டு டெபாசிட், நம்ம பிரகாசம் அடைய முடியாது. சத்தம் போடாது, பேசாம இரு, அவர் அங்கே வராரு இயேசு, சத்தம் போடாது, பேசாம இரு. அவன் மிகவும் சத்தம் போட்டான். கூட்டம் அதிகமாக இருக்குது. அந்த மகள் நினைச்சிருக்கலாம், எனக்கே பலவீனம், எனக்கே கஷ்டம், இதுக்குள்ளே எப்படி போய் நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறது? அந்த மகளுக்கு எப்படி அந்த வெளிப்பாடு வந்ததுன்னே தெரியல. பட் ஷி ஸ்ட்ரைவ் ஃபார்வர்ட்.
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இன்னைக்கு ஒரு டார்கெட்டட் பிரேயர் ரிக்வெஸ்ட்ல நான் பிரகாசம் அடையணும். அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. நான் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேட போறேன். சங்கீதம் 34:4-5 நான் அதிகமாக அவரை தேட போறேன். எனக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார், எல்லா பயத்துக்கு நீங்களாக்குவார். நான் அவரை நோக்கி பார்ப்பேன். அவர்கள் நான் சாலமோன் ரெகபோத் அவரை நோக்கி பார்த்து இன்னும் பிரகாசம் அடையோ, எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. எங்கள் முகங்கள் பிரகாசம் அடையோ, நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதுக்கு முதலாவது இந்த வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஏன்னா அந்த தேவ மனிதன், the experience of the man of God, woman of God in the Bible will form our life. என் வாழ்க்கை அருமையாக கட்டப்படணும். பாஸ்டர், என் லைஃப் ஆண்டு என் லைஃப்பில் என்ன நினைக்கிறாரோ, எத்தனை வருஷம் இந்த பூமியில் நான் இருக்க போகிறேனோ அத்தனை வருஷம் ஆண்டருடைய திட்டம் என் லைஃப்பில், என் குடும்பத்தில் அவருக்கு நான் என்ன செய்யணும், நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ, சங்கீதம் 119:113 வசனத்தின்படி வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். வேதத்தில் பிரியப்படுகிறேன். நம்ம கடந்த 2 வருஷமாக NT1D பண்ணியிருக்கிறோம், நியூ டெஸ்டமெண்ட் இன் 1 day. அதனால அநேகர் அந்த வேதத்தில் இன்னும் பிரிய வரும்படியாக தேவன் கிருபை கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானால் 2027 சைனீஸ் நியூ இயரில் திரும்ப அதை பண்ணுவோம். ஆனால் ஒரு ஸ்டெப் போய் நம்ம அடுத்தது ஓட்டியும் சரி ஃபுல் பைபிளும் பண்ணணும். ஏன்னா வேதத்தின் மகத்துவத்தை அறியும்படியாக தேவன் நமக்கு கிருபை கொடுக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஆண்டு வச்சிருக்கிற அந்த பரிபூர்ண பிளான் நமக்குள்ளேருந்து வெளியே வரணும். இன்றைக்கி நான் பிரகாசம் அடையணும். முதலாவது வீண் சிந்தனைகள் எடுங்க. என்னால் முடியல, எனக்கு கிடைக்கல, என் ரிலேஷன் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கள். எல்லாம் டெலீட் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகட்டும். ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு அப்புறம் திருப்பி வர வேண்டாம், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகட்டும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அடுத்தது முக்கியமான காரியம், என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். முதல்ல வேதத்தில் பிரியப்படுகிறேன், அதற்கு பிறகு என் மறைவிடமும் என் கேடகம் நீங்கள் தான் ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எப்படின்னா, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஆண்டுடைய வசனம், ஆண்டுடைய கிளியரன்ஸ், ஆண்டுடைய நடத்துதலுக்கு நிச்சயம் நம்ம காத்திருக்கணும். நம்ம குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எந்த ஒரு இடத்துல ஐ எம் டேக்கிங் எ மேஜர் டிசிஷன், கர்த்தருடைய வசனம் என்னை வழி நடத்தணும். என் குடும்பத்தை அடுத்த நிலைக்கு கட்டி நான் கொண்டு போகணும். உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த காரியத்தை நான் செய்யலாமா வேண்டாமா ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த பழக்கத்துக்கு வரும்படியாய் நம்மை நாம் உருவாக்கி கொண்டோம்னா, ஆண்டவரே வீண் சிந்தனைகளை வெறுக்கிறேன்ப்பா, எனக்கு முடியல, எனக்கு கிடைக்காதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் வெறுக்கிறேன். உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன். உங்கள் வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த வசனம் தேவன் உங்களுக்கு என்று கொடுக்கிற அந்த வசனம் இன்னைக்கு சபைக்கு ஆண்டு வசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில், ரெகபோத்தே உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில் ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். வீண் சிந்தனைகளை வெறுத்துருங்க. உங்களை கீழே தள்ளுகிற, உங்களை மட்டம் தட்டுகிற என்ன, அதெல்லாம் நீங்கள் வெறுத்துருங்க. வேதத்தில் பிரியமா இருங்க. உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கு. ஆண்டவருடைய வசனத்துக்காய் காத்திருங்க. அந்த வசனம் அப்படின்னா என்ன பாஸ்டர், எப்படி காத்திருக்கிறது? நீங்கள் தினம் வேதம் வாசிக்கிறீங்க. வேதத்தை திறப்பதற்கு முன்பாக, கர்த்தாவே உங்கள் அற்புதமான வேதத்தை நான் வாசிக்க போகிறேன். சங்கீதம் 119:18 வசனத்தின்படி உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படியா என் கண்களை திறந்தருளும். ஒரே ஒரு வசனம்தான். சங்கீதம் 119:105 உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கட்டும். சும்மா இந்த 2 வசனத்தை பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்பாக சங்கீதம் 119:18, சங்கீதம் 119:105 2 வசனத்தை சொல்லி வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் சாதாரணமாக வாசிச்சு கொண்டிருப்பீங்க. ஒரு வசனம் உங்களோடு பேசும், ஒரு வசனம் உங்களை பலப்படுத்தும். ஒரு சில வேளைகளை ஒரு சில வசனம் நம்மளை எச்சரிக்கும். அந்த அனுபவத்தில் கடந்து போகிற பொழுது என்ன நடக்கும்னா, சங்கீதம் 119:116 வசனத்தின்படி, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்குட்படுத்தாதேயும். இந்த தேவ மனிதன் அதை நல்லா புரிஞ்சு கொண்டாருங்க. அதனால தான் அவர் சொன்னார், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். இன்னைக்கு எந்த இடத்துல
ஃபினான்ஷியல் சப்போர்ட், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஒரு இன்டலெக்சுவல் சப்போர்ட், இல்லை ஒரு வேலைத்தை செய்யக்கூடிய ஞானம், பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே போய் அவங்கள சரிபடுத்தி, இல்லாவிட்டால் சொல்லுகிற காரியத்தை புரிய வைத்து. டுடேஸ் பேரண்டிங் இஸ் நாட் த சேம் லைக் 20 years 30 years பேக். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க முடியும், ஆண்டு அறிமுகப்படுத்தி கொடுக்க முடியும். அதே வேளையில் if you are not handling them in a right way, they will move out from the presence of God. அவர்களை கற்றுக் கொடுக்கும்படியா நம்ம ரொம்ப என்ன மாதிரிலாம் ஞானம் வேணுமோ ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டரே எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. அப்படி அந்த ஞானத்தை ஆண்டு கொடுக்கிற பொழுது இந்த 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 வசனத்தின் ஞானத்தை முதலாவது ஒரு தாய் தகப்பன் புரிந்துக்கணும். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். எனக்கு ஆதரவு வேணும். டுடே ஐ நீட் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல், பேரண்டிங், இல்லாவிட்டால் வேலை காரியம் எனக்கு வேணும். நான் உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆதரித்துறணும். அது எப்படி பாஸ்டர் வார்த்தையின்படி ஆதரிக்க முடியும்? இப்போ இந்த மெசேஜ் கேட்குறீங்க, அடுத்த வாரத்தில் போகிறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்னை பார்த்து ஷெரின் சிஸ்டர் கேட்டாங்க போன வாரம், நீங்கள் இந்த வாரம் ஆண்டு நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் இப்படி கஷ்டமாக இருக்குது, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம், ஒருவேளை அதற்காக தான் ஆண்டு சொல்லியிருப்பாரு, ஃபியர் நாட், ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. ஹல்லேலூயா. ஏசாயா 41:13 இந்த மாதத்தினுடைய நம்முடைய வாக்குத்தத்தம். அப்போ நீங்கள் சொல்லணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறீங்க, நீங்கள் எதிர்பாராத காரியம். போன வாரம் உங்களோட யெகோவா ஷம்மாவை குறித்து பேசி கொண்டிருந்தேன். இந்த ஒரு வார்த்தைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நம்ம எல்லாருடைய லைஃப் அப்படி தாங்க. நம்முடைய வேலையிலையும் சரி, ஊர்லேயும் ஆகட்டும், எப்படி ஆகட்டும், அந்த தெய்வீக கரம் நம்மோடு இருப்பதனால ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணுங்க, ஆண்டவரே நான் பிழைத்திருப்பதற்கு உங்கள் வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உங்கள் வார்த்தை எனக்கு ஆதரவு. அன்றே சில வேளையில் மனசு சோர்ந்து போகிறோம், சரீரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரே சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவமுதானுக்கு சத்துவத்தையோ பெருக செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே, எனக்கு சர்வத்திலையும் உங்கள் கிருபையை அப்படி அந்த வசனத்தை ஆண்டு உங்களுக்கு இந்த வசனத்தை கொடுப்பார். நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்னா, நோக்கி பார்க்கறதுக்கு முதல் காரியமே நான் என்ன செய்யணும்? வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கணும், வேதத்தை நேசிக்கணும், உங்கள் வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லணும். இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நீங்கள் பிடிச்சு அந்த வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, அந்த வசனத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம், நான் பிழைத்திருப்பதற்கும் இந்த வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும். இன்றைக்கி எந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவு தேவை, எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் தேவை, ஆண்டு அந்த வசனத்தை உங்களோட பேசுவார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிங்க. நான் விதைக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கட்டும், போக்குவரத்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உபாகம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு தெரியணுமோ, இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஒரு இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்குறீங்க, நல்ல ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் சொல்லணும், சங்கீதம் 138 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சில காரியத்தை செய்யும்படியாக அவங்க கரத்தில் கொடுக்குறாங்க. இது எனக்கு செய்ய முடியுமா முடியலையா நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஆண்டவரே உங்கள் கரத்தில் வல்லமையும் பராக்கரம் இருக்கிறது ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் வெளிப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனங்கள் நீங்கள் கேட்கணும். அப்போ என்ன நடக்கும்? பைபிளை வாசிக்கும் பொழுது தான் கிடைக்கும். அப்படி வாசிக்கும் பொழுது கிடைக்கும். இல்லை ஐ எம் வெரி டெஸ்பரேட், எனக்கு அதாவது நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஆனால் அதற்காக நீங்கள் எப்போவுமே ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடாது. இது அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வேதத்தை நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு டாப்பிக்கு வசனம் பார்க்குறீங்க, அதில் பல வசனம் வந்தாலும் ஏதோ ஒரு வசனம் உங்கள் இருதயத்தோடு பேசும். அந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, ஜெபிங்க. ஏன்னா அதில் தான் பிரகாசம் அடைகிறது இருக்கிறது. யோசுவாவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். நல்லா கவனிங்க, யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். The blessing is ready. இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் சொன்னார், fear not, I am with you. கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வருஷம் நம்மளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இதை நீ தியானிக்கும்படியாய் நீ ஞானமாய் இருந்தா நீ நீதிமானாய்
இருப்பாய், உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவா 1:8 வாசிக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யணும்? அவருடைய வசனம் என் நாவில் இருக்கணும். பாஸ்டர், ஐ எம் வெரி பிஸி, எனக்கு ரொம்ப டைமே இல்லை. ட்ராவல் டைம் யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் பிஎஸ்எஸ்ஆரில் ட்ரெயின் ஆகிருக்கிறீங்க, அந்த பிஎஸ்எஸ்ஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் செய்ய என்ன ஆகும்? அவருடைய நியாயப்பிரமாணம் யோசுவா 1:8 சொன்னபடி அவருடைய வசனம் நம்முடைய நாவில் இருக்கும். அது இருக்கிற பொழுது என்ன நடக்கும்னா, நாம் பிழைத்திருக்கும்படி அந்த வசனம் நம்ம காக்கும், பிரகாசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். இன்னொரு காரியம், அவரை நோக்கி பார்ப்பது, தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது. தேவனுடைய சமூகத்தில் முதல்ல வசனம் சொன்ன பாருங்க, சங்கீதம் 34:4 சொன்னபடி, நான் கர்த்தரை தேடினேன். there has to be something different. எனக்கு ஒரு டார்கெட்டட் ப்ரேயர் இருக்குது. எனக்கு இந்த காரியம் நடந்தே ஆகணும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ யாரு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது, இல்லாட்டி ஊரில் நமக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளே ஊரில் பேசணும்னு பார்க்குறோம், நம்ம ரிலேஷன்கிட்ட பேசுகிறோம், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறோன்னு பார்க்குறோம். சரி பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம், சண்டே பேசலாம், அப்புறம் வெனஸ்டே பேசலாம், ஃப்ரைடே ஆயிடுச்சு, அப்புறம் அடுத்த சண்டே பேசலாம். அப்படியே ஓடி மாதம் ஓடி போயிடும். திடீர்னு இங்கே இருக்கிற நம்ம சர்ச் பிரதரோ சிஸ்டரோ இல்லை வேறு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, உடனே அடுத்த செகண்டே நம்ம அடிப்போம். ஏன்னா ஒரு தேவை, நம்ம ரீச் அவுட் பண்ணணும். நான் உங்களை கூப்பிடலான்ட்டு இருந்தேன், கூப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரிக்வெஸ்ட் சொல்லுவோம், ஏன்னா தேவை, உடனே கூப்பிடுறோம். அப்போ நான் கர்த்தரை தேடினேன்னா we have to spend time. இப்போ நார்மலாக நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுறோம், நல்லது. பட் ஐ ஹேவ் சம்திங் டார்கெட்டட் ப்ரேயர். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முதலாவது வீண் சிந்தனைகளை வெறுத்து வேத வசனத்துக்கு காத்திருப்பது ஒன்று. ரெண்டாவது சங்கீதம் 25:3 உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணினவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. Surely none who wait for you will be put to shame. Surely none who wait for you will be put to shame. உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படாதபடி செய்யுங்க ஆண்டவரே. நம்ம தேவனுக்காய் காத்திருக்கும்படியாய் ஒரு டார்கெட்டட் ப்ரேயர். நான் பிரகாசம் அடையணும், இந்த வேலையில் நான் உயர்ந்தே ஆகணும், இந்த காரியத்தை நான் சாதிச்சே ஆகணும், இதில் ஒரு லக்க இந்த வருஷத்துக்குள்ள ஹேவ் அ டார்கெட்டட் ப்ரேயர். நான் அவரை நோக்கி பார்ப்பேன், காத்திருப்பின் நேரம். அதற்காக முதலாவது 5, 10, 15 நிமிஷம் அதற்காக ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பித்து தொடர்ந்து நீங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தாலே அந்த ஜெப ஆவி உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். பாஸ்டர், நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க, நான் ட்ரை பண்ணினதே இல்லை பாஸ்டர் அப்படின்னு உங்கள் மனசில் யாராவதுக்கு இருந்ததுன்னா இருந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கலைன்னா வெட்கப்பட்டு போயிடுவோங்க. The word says, surely none who wait for you will be put to shame. They will be never put to shame. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். If you wait upon the Lord, ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இல்லாவிட்டால் ஒரு நாளில் ஒரு குறிக்கப்பட்ட அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். 40 நாட்கள் நம்ம கடந்த நாட்கள் 40 நாள் எடுத்து ஜெபித்தோ, குறிக்கப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்தோ. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அந்த 40 நாள் முன்பாகவே அற்புதங்கள் நடந்தது, 40 நாட்கள் அற்புதங்கள் நடந்தது. பிகாஸ் இட்ஸ் டார்கெட்டட் ப்ரேயர். இன்றைக்கி நான் பிரகாசம் அடையணும், அவர் பாதத்தில் காத்திருக்கும்படியாக ஒப்புக் கொடுங்க. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்காங்களோ வெரி ஃபோக்கஸ்ட், அவங்க வெட்கப்படவே இல்லைங்க. யாக்கோப்பு 14 வருஷத்துக்கு பிறகு அண்ணாவை பார்க்கணும். வெட்கப்பட்டு போயிருவனோ, கவிழ்க்கப்பட்டு போயிருவனோ, என்னை அவமானப்படுத்திடுவாப்பிலையோ, இல்லை என்னை மேற்கொண்டுருவாப்பிலையோ, எவ்வளவு பலமாக இருக்காப்பிலையோ எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போன்னு சொன்னால் நான் திரும்பி வந்தேன். வெட்கப்பட்டு போயிருக்கணும்னு பெரிய உளைச்சல், மன உளைச்சல் யாக்கோப்புக்கு. அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாத ஒரு காரியம். எசேக்கியாவுக்கு என் தேசம் பறி போயிடணுமோ, ஆண்டரை குறிச்சே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் தேசம் பறி போயிருமோ, நான் என்ன ஆவேன், என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரியல. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில் யாக்கோப்பு செய்த ஒரு காரியம், மனைவி, அந்த பணிவிடைக்காரர்கள், பிள்ளைகள் எல்லாரும் வர்றாங்க. யாக்கோப்பு 32:24-28 யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. யாக்கோப்பு இதே பெயர் சபா வனாந்திரத்திலிருந்து போகும் பொழுது ஆண்டரை பற்றி அவனுக்கு தெரியாது தான். ஆண்டர் தன்னை அறிமுகப்படுத்தினார். பாருங்க, ஆண்டர் தன்னை அறிமுகப்படுத்துவார். இப்போ இன்னைக்கு சங்கீதம் 119, 113 நமக்கு காண்பிச்சு கொடுப்பார்.
சங்கீதம் 119 113 என்ன சொல்லுது? வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். அதை ஆண்டவர் காண்பித்து கொடுப்பார். இது எப்படின்னா, யாக்கோப்புக்கு ஆண்டவர் அந்த தரிசனமாகி அதுதான் வானத்தின் வாசல் காமித்து கொடுப்படி God will introduce. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். இதுதான் இன்ட்ரடக்ஷன். இப்போ எல்லாத்துக்கும் யாக்கோப்புக்கு எப்படி வானத்தின் வாசல் காண்பித்து கொடுத்தாரோ, சங்கீதம் 119 113 ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அதுக்கு நம்ம ஈல்ட் ஆகிற பொழுது, இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு வசனத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கத்தான் ஈல்டாகத்தான் அடுத்த வெளிப்பாட்டையோ அடுத்த வசனத்தின் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில் டெபாசிட் பண்ணிகிட்டே வருவார். கடந்த வாரம் அருமையான தேவ ஊழியர் சொன்னார் பாருங்க, ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு திறவுகோலையை ஆண்டு கொடுக்கிறார். முதல்ல எனக்கும் யோசனையாக இருக்கும், வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாதமாக மாறுறோம், அப்புறம் ஆண்டவர் ஆராதிக்க தானே வரேன்னு அருமையான அந்த காரியத்தை சொன்னார். ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது பரலோகத்தின் திறவுகள் ஆண்டு கொடுக்கிறார். அப்போ இந்த சங்கீதம் 119 இருக்கிறபடி நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற பொழுது யாக்கோப்புக்கு அப்போ அறிமுகமானார். ஆனால் 14 வருஷம் கழிஞ்சு வரும் பொழுது யாக்கோப்பு நல்லா தெரிஞ்சிட்டாரு, ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரென்தன் ஆயிட்டார். ஏன்னா ஆதியாகமம் 32 அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வழியிலே தேவதூதர்கள் யாக்கோப்பை சந்தித்தார்கள்னு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவர் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டார், ப்ரேயரில் டெவலப் ஆகிட்டார், ஆண்டோட பேசுறதுல டெவலப் ஆகிட்டார். அப்போ ஒரு முடிவு பண்ணிட்டார், இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்காம நான் போகிறதில்லப்பா, ஐ ஹவ் டிசைடட், இன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணும் முடிவு பண்ணிட்டார். அவர்கள் அவரை கனெக்ட் பண்ணி பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்போ யாக்கோப்பு முடிவு பண்ணார், இன்னைக்கு நான் பிந்தி தனித்திருப்பேன். எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவருடனே போராடி 26வது வசனத்தில், அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இந்த மாதிரி ஆண்டரை பிடித்தரணும். முடியுமா பாஸ்டர்? முடியும். நம்முடைய ஜபமும் நம்முடைய சத்தமும் நம்முடைய கண்ணீரும் தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்க முடியுங்க, அசைக்க முடியும், நிச்சயம் அசைக்க முடியும். முடியுமா பாஸ்டர்? நிச்சயம் முடியும். அதுதான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார். ஏன் எனக்கு இன்னும் செவி கொடுக்கலினா, நான் தேட வேண்டிய அளவுக்கு நான் ஆண்டரை தேடலிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. சங்கீதம் 40 வாசிக்கிறோம், நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டு என்னை ஆசீர்வதித்தார். How can God do for them, not for me? So God is expecting us to search Him more and more. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்போ ஆண்டவர், நான் இன்னும் தேடும்படியா, இன்னும் தேடணும். ஆமா, தேடணும். யாக்கோப்பின் மேல் இருந்த அந்த காலிங், பெரிய காலிங், பெரிய அழைப்பு, இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு பெரிய தகப்பனாய் தெரிந்திருக்கிறார். யார் மேல காலிங் அதிகமாக இருக்கோ, யார் ஆண்டரை நேசிக்கிறாரோ அவர்கள் இன்னும் 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 அதிகமாக தேடும்படியா தேவன் செய்வாருங்க, தேவன் செய்வார். நான் நீ ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடேன் என்றான். 28வது வசனம், அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் என்றும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போராடணும். எனக்கு வரல, இந்த காரியம் வரல. யாக்கோப்பு போராடினார். அன்னாள் ஒவ்வொரு வருடமும் ஆலயத்துக்கு போறது தான். ஒருவேளை அன்னாளின் நாட்களில் இந்த வசனம் அன்னாளுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. ஆனால் அவளுக்கு முன்பாக இருந்த காரியங்களில் மற்ற ஆண்டு செய்த காரியங்களை தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஆண்டரை பிடிச்சிட்டாங்க. அவங்க முகம் வைக்கப்படவே இல்லைன்னு சொல்லி அவர் பாதத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து, சத்த வெளியில் வரல, அவ இதழ்கள் மட்டும் அசைது ஆண்டு பார்க்கிறார். பாஸ்டர், இன்னைக்கு எனக்கு ஷிஃப்ட் ஒர்க்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமான வேலை, எனக்கு நிறையா காரியங்கள் இருக்குது. அதன் மத்தியில் 5 நிமிடமோ 10 நிமிடமோ நான் கர்த்தரை தேடினேன். சங்கீதம், யூ கேன் நேம் இட் as Psalm 34:4 prayer. சங்கீதம் 34:4 ஜபம் அப்படி என்று வைத்து ஒரு சின்ன நேரத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து பாருங்க.
என்ன காரியமாக இருந்தாலும் உங்களை பிரகாசம் அடைய செய்வார். ஹேவ் அ டார்கெட்டட் ப்ரேயர். அன்னைக்கு பல நாட்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாள். அன்னைக்கு ஆலயத்துக்குள்ள she went with a target, she went with an objective. I have to achieve this. தேவ சமூகத்தில் தன்னை ஊற்றினாள், ஆண்டவரோடு இடைப்பட்டாள். அந்த தேவ மனிதன் மூலமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நிச்சயம் ஆசீர்வதிப்பாருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குறீங்க, நீங்கள் எந்த இடத்துலையோ யாருடைய முகமும் வெக்கப்பட்டு போகாதபடி ஒவ்வொரு முகங்களையும் என் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மேக் அ டார்கெட்டட் பிரேயர். சங்கீதம் 34:4 ஜெபத்தை ஆரம்பிங்க. Psalms 34:4 பிரேயர். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் a small start. ஒரு அற்பமான ஆரம்பம், சின்ன ஆரம்பம் தான். அந்த சின்ன ஆரம்பத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு 5 நிமிஷம் ஆரம்பிக்கிற சங்கீதம் 119 113 வசனத்தின்படி வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படும் ஆண்டவரே. என் மறைவிடவும் கேடவும் நீங்களே ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்காய் காத்து இருக்கிறேன். பாருங்க, கொஞ்ச நேரம் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே அது மனப்பாடம் ஆயிரும். அது நீங்க சொல்ல சொல்ல திரும்ப நீங்க சொல்லுவீங்க, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் ஆண்டவரே. இந்த வசனத்தை மட்டும் சொல்லி அவர் பாதத்தை கண்ணீரால் நினச்சிட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பிரகாசத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. நம்ம பிரகாசம் அடைய முடியாது, நம்ம பிரைட்டாக வர முடியாது, நம்ம ஃப்யூச்சர் மேலே வர முடியாது. நம்ம ஃப்யூச்சரை தடுக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஹல்லேலூயா. எந்த இருளின் வல்லமைக்கு அதிகாரம் இல்லை, எந்த மனிதர்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த அரசாங்க சட்டத்துக்குமே அதிகாரம் கிடையாது. எல்லா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற முடியும். வசனத்துக்கு காத்திருக்கிறேன், அந்த வசனத்தை பிடித்து ஆண்டவரே காலங்களை சமயங்களை மாற்றுகிற நான் பிழைத்திருப்பதற்கு, நான் சுகித்திருப்பதற்கு, என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளோ, உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளோ. உங்க கரம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். அப்படி நீங்க பிடிச்சு ஜெபிச்சீங்கன்னா காரியங்கள் மாறும். வசனமும் ஜெபமும் இருக்கிற இடத்துல உங்களை அறியாமலேயே அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு, இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் செய்ய உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன், உங்கள் வசனத்தின்படி என்னை ஆதரித்தருளுன்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருப்பு நேரத்தில் உங்க காத்திருக்கிற யாரும் வெக்கப்பட்டு போக மாட்டான்னு பிடிச்சிக்கிறீங்க பாருங்க. உங்களை அறியாமலேயே யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இட். உங்களை அறியாமலேயே ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும். ரோமர் 5:5 கொடுத்திருக்கிறபடி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த சங்கீதம் 34:4 ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிச்சு அந்த வசனத்தை பிடித்து கொண்டு, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வசனம் கிடைக்குதோ அந்த வசனத்தை பிடித்து கொண்டீங்கன்னா, தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற, நம்ம இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம், அவருடைய பந்தியில் இருக்கிறோம். நீங்கள் யாரு? ஆண்டுடைய பிள்ளை. மறுபடியும் பிறந்தவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள், மகன்கள், மகள்கள். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை தாங்க. அது என்ன செய்யணும்னா, அந்த நம்பிக்கை நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்திட்டே இருக்கும். உள்ளான மனிதனை பலப்படுத்தும். உங்களுடைய ஜெபம் மாறும். திடீர்னு நீங்கள் அலாரமே வைக்க வேண்டாம், அதிகாலையில் ஆண்டவர் உங்களை எழுப்பி விடுவார். வேலை செய்கிற நேரத்தில் இருதயத்தில் பொங்கி அந்த வசனம் வரும். கண்களில் இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். தீஸ் ஆர் த இண்டிகேஷன்ஸ். உங்களை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வடிந்தோடு, உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள அந்த வசனம் ஓடும். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டார்ட் Psalms 34:4 பிரேயர். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். நான் தேடுவேன், இன்னும் தேடுவேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். சில கடந்த நாட்கள் அருமையான ஒரு சகோதரர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன், எனக்கு இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் அந்த வசனம் நினைவுக்கு வந்தது பாஸ்டர். உங்களுக்கென்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருக்கிறத உங்கள் கண்கள் காணவும் இல்லை, உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவர் எப்பொழுதோ கேட்டிருக்கிறார். இதுதான் வசனத்தை எவ்வளவு நம்ம டெபாசிட் பண்ணுறோமோ குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் எடுத்து நமக்காய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை மட்டும் நம்மளை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரோமர் 15:13. அந்த நம்பிக்கை நம்மளை எப்படி ஆப்ரேட் பண்ணும்? எல்லாரும் என்னோட வாசிக்கிற அந்த வசனத்தை. ரோமர் 15:13.
பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எனக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம் சமாதானம் என்னை நிரப்புவாராக, என்னை நிரப்புவாராக. அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகுன்னா, உங்களுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியின் பலன் அதிகரிக்கும். இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பொழுது உங்களை அறியாமலேயே எந்த இடத்துல கட்டுகள் இருந்ததோ பரிசுத்த ஆவியானவர் அந்த கட்டுகளை உடைப்பார். இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில், புதன்கிழமை ஜெபத்தில் செய்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அன்போடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். புதன்கிழமை எதற்காக நம்ம அந்த 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஷார்ட் வர்ஷிப், ஷார்ட் மெசேஜ், ஜெபத்துக்கு நிறைய நேரம் கொடுக்குறோன்னா அவருடைய பாதத்தில் காத்திருக்கிற பொழுது, ஒருவேளை எல்லாருக்கும் அந்த அளவுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ரீச்சிங்கில் சொல்லிடுறேன், அது எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை வைத்து எப்படி ஜெபிப்பது. நம்ம மாற்றத்தின் நேரம் ஜெபிக்கிறோம், அதற்காக தான் ஜெபிக்கிறோம். இந்த மாற்றத்தின் நேர ஊழியம் எதற்காகனா, இதற்கு இப்போ ஒரு சில மற்ற தேவ பிள்ளைகள் கூட ஆசீர்வதிக்கப்பட்டு போகிறாங்க. நம்ம ஆலயத்தின் பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் முடியுதோ நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அது பரிசுத்தாவியின் பலன். இந்த பரிசுத்தாவியின் பலத்தினால அதன் மூலம் தாங்க நம்பிக்கை பெருகும். சும்மா மற்றவங்க சொல்கிறாங்க, வாயில் சொல்கிறாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாங்க, அதை மோட்டிவேட் பண்ணுறாங்க, அது என்கரேஜ் பண்ணுறது ஓகே. ஆனால் எனக்கு நம்பிக்கை பெருகுன்னா பரிசுத்தாவியின் பலன் இருக்கணும். பரிசுத்தாவின் பலன் இருக்குன்னா சங்கீதம் 119 சொன்னபடி அவருடைய வசனம் இருக்கணும். அவருக்காக நான் காத்திருக்கிற அந்த நேரத்தை ஒதுக்கணும். கொஞ்ச நேரமாவது ஒதுக்கணும். அந்த கொஞ்ச நேரம் அதிகமாகும். அந்த ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்க உங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவியின் பலன் எல்லா கட்டுக்களை உடைத்து தேவ வசனத்தின் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியின் பலன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பணும். கர்த்தர் பலப்படுத்தணும். கடைசியாக ஒரே வசனம், ஏசாயா 50வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். ஏசாயா 50வது அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் கூறும்படியாகவும், அதே வகையில் மேசியா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற காரியம். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த பரிசுத்தாவியின் பலன் உங்களுக்கு நிறைகிற பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீக்கே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த எக்ஸாமில், இந்த டெஸ்ட்டில், இல்லை இந்த இன்டர்வியூவில், ஏதோ ஒரு காரியத்தில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடணும் பாஸ்டர், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் அதில் தோல்வி அடையக்கூடாது. ஏசாயா 50:7 நீங்கள் சொன்ன பாருங்கள், வசனத்துக்காய் காத்திருக்கிற, வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். இதுவேளை இந்த வசனம் உங்கள் இருதயத்தோடு பேசும் என்றால், நம்ம முதலே தியானித்த சங்கீதம் 119 117, என் மறைவிடமும் கேடகம் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். ஒருவேளை ஏசாயா 50:7 யாராவதோடு உங்களோடு பேசுதுன்னா நீங்கள் சொல்லணும், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் அந்த இடத்துக்கு நான் தனியாக போகணும், இவ்வளோ நாள் டீமாக போகணும், நான் தான் ப்ரெசென்ட் பண்ணணும், நான் தான் இந்த காரியத்தை லீட் பண்ணணும், என் கையில் தான் கொடுத்துருக்குறாங்க. தைரியமாக நீங்கள் சொல்லணும், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதை டிக்ளேர் பண்ணணும். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். எங்கள் ரெகபோ தூளியத்தில் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போல் ஆக்கினேன். யூ வில் ரிசீவ் அ ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த். உங்களை பார்த்து ஏளனமாக பார்க்குற உருவங்கள் கூட உங்களை பார்த்து கொஞ்சம் அலர்ட் ஆகி புருவத்தை உயர்த்தும்படியான ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த வசனத்தை அபியாசப்படுத்தி பாருங்கள். அப்ளை திஸ் வேர்ஸ் அண்ட் see. ஏசாயா 50:7. இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டு நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்மை காத்து கொள்ளும்படியாய் செய்கிறோம். கடைசியாய் ஆண்டவரை நம்ம பார்க்கிற பொழுது நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது. அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 28-29. இங்கே இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் ஜெயத்தில் ஆண்டு நம்ம நடத்தணும், நல்லது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அவருக்குள்ளே எப்பவும் நிலைத்திருக்கணும்.
ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். 1 யோவான் 2:28-29. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் எல்லா இடத்துலையும் வெட்கப்படாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். ஒரே ஒரு காரியம், ஆண்டுக்குள்ள எல்லா இடத்துலையும் நம்ம நிலைத்திருக்கும்படியா சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தனைகள் வரலாம், இல்லை ஒரு வேளை ஆண்டுக்காக சில காரியத்தில் நஷ்டம் கூட படலாம். இந்த வார்த்தையை கேட்குற யாரோ ஒருவர் ஆண்டுக்காக நஷ்டத்தை கூட அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள நிலைத்திருங்க. இயேசு தான் நமக்கு முக்கியம். இயேசுவுக்காக எதை வேண்டுமானாலும் விடலாம். பிலிப்பியரில் பவுல் சொல்லுகிற போல அவருக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். ஏனென்றால் ஒருவேளை ஏன் இந்த வசனத்தை நீங்கள் கொண்டு வரேன்னா, ஒரு சிலருடைய இருதயத்தில் சில வேளையில் டைலமா இருக்கலாம். நான் இந்த காரியத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போனா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனா ஆண்டு ஏதாவது நினச்சிக்குவாரா? அவரில் நிலைத்திருக்கணும், நீதியை செய்யணும், ஆண்டுக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்தி ஒரு விஷயம் எழுந்திருந்து தேவ சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர், உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Their faces were not ashamed. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு முடிவை செய்கிறேன். சங்கீதம் 34:4 ஒரு பிரேயரை நான் ஏறெடுக்க போறேன். I'm going to start a Psalm 34:4 prayer. If you have some targeted prayer request, if you need something God to establish or deliver to you in this year, I'm going to take a Psalm 34:4 prayer. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். My dear brother, my dear sister, my dear children, youths, whatever the world may say, your friends may say, உறவுகள் சொல்லலாம், யார் என்ன சொல்லலாம், வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறேன். If you want God's plan, 100% of God's plan to be established in your life, remember to hold the Bible. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். If you have the privilege of receiving the verse from the God, it is the greatest gift. No, pastor, I haven't got that privilege. ஒருவேளை நீங்கள் அப்படி யாராவது சொல்லுவீர்கள் என்றால், நான் சொன்ன பாருங்க, நீங்கள் வசனத்தில் கொடுத்த இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம ஸ்லைடில் நம்முடைய ஆடியோ கேஸ்டில் அனுப்ப போகிறோம். ஏசாயா 50:7 சொல்கிறபடி கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கார். எந்த வசனம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கை பாதைக்கு ஏற்றபடி இருக்குதோ அந்த வசனத்தை பிடித்துக்கொள்ளுங்க. அதுதான் வசனத்துக்கு காத்திருக்கிறது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் வசனத்தை வாசிக்க. நான் சொன்னபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறக்கிற பொழுது, ஆண்டவரே சங்கீதம் 119:18 வசனத்தின்படி உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர். சங்கீதம் 119:105 வசனத்தின்படி உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கட்டான்றேன்னு சொல்லி நீங்கள் பைபிளை ஓப்பன் பண்ணி படித்து பாருங்க. உங்களுக்கு தேவையான வசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். அந்த வசனம் கிடைத்தவுடன் நீங்கள் பிடித்துக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளோ, வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயோ. ஆண்டவரே, உங்க வசனம் என்னை பாதுகாக்கட்டோ, உங்க வசனம் என்னை நடத்தட்டோ, உங்க வசனம் என்னை வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளட்டோ. யாக்கோபு 14 வருடத்துல ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல வளர்ந்தார். ஆண்டவரே, பிந்தி தனித்திருந்து நான் காத்திருக்கணும்னு முடிவு பண்ணினார். கர்த்தர் அந்த மகனுக்காக இறங்கினார். அவர் இறங்கி வந்தார். நம்ம ஒருவருக்கு இறங்கி வருவாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால்
நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முதுக்கத்தை கற்பாரையை போல் ஆக்கேன். Come on, be stronger in your spirit. Rapakoroshaka rimamamamama rakalokoroshika rabaharababa. Be strengthened. Hallelujah. நம்ம பலத்தின் மேல் பலனடையும்படியா, பலத்தின் மேல் பலனடையும்படியா, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நாள் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கிறேன். தைரியமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நான் காத்திருப்பேன். வீண் சிந்தனைகளை வெறுத்து விடுவேன். ஆண்டவர் உங்களை ஆலயத்தில் வைத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் உலாவுகிற ஆலயத்தில் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில செழிப்பும் நன்மையும் கிருபையும் கடந்து வரும். 2 காரியத்துல மட்டும் கருத்தா கண்ணா இருந்துருங்க. வீண் சிந்தனைகளை வெறுப்பேன். உங்க வேதத்துல பிரியமா இருப்பேன். உங்க வசனத்துக்கு காத்திருப்பேன். அந்த வசனம் கிடைச்ச உடனே அந்த வசனம் என்னை ஆதரித்தருளோன்னு சொல்லி நான் பிழைத்திருப்பதற்கு, நான் சுகித்திருப்பதற்கு, நான் வாழ்ந்திருப்பதற்கு, ஆண்டவரே இந்த தேசத்தில் நான் நாட்டப்படுவதற்கு, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வருவதற்கு, என் மேல் வைத்த தேவ திட்டம் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதற்கு, நான் பிழைத்திருப்பதற்கு உமது வசன வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். சங்கீதம் 119, 116 ஒரு வசனம் உங்க வாழ்க்கைய 360 degrees மாற்ற முடியும். If you are prepared, God is prepared. Hallelujah. Ripa hara lamokoro shakara riba hara kara larapa. ஆண்டவரே, அன்பு திருச்சபை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற. நானும் வேலை இடத்துலையும் சரி, ஊழிய பாதையிலையோ எத்தனையோ இடத்துல அவமானத்தின் பாதையில கடந்து போயிருக்கிற, நிந்தனையின் பாதையில கடந்து போயிருக்கிற, காரணமே இல்லாத பாதையில கடந்து போயிருக்கிற. அப்பொழுதெல்லாம் உங்க வசனம் எனக்கு ஆதரவா இருந்ததே, அதற்காய் ஸ்தோத்திரம். உங்க வசனம் என்னை பலப்படுத்தினதே, அதற்காய் ஸ்தோத்திரம். அதே கிருபை, அதே தயவு ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு சங்கீதம் 119, 113, 114, 116 மூலமாய் எங்களோடு ஆணித்தரமாய் என் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றிலிருந்து சங்கீதம் 34 ஜெபத்தை யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு பலனை கொடுங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ரிபா ஹலா கரலா ஹரகபா ருபா ஹோரோ லிகா பாரா மாமா கரகா ரிபோ ஹோரோ லாகா ரிபி ஹரலா ரலா ரிகா பாரா லிமி ஹரோ ஷரலா ரபா. அவியானவரே பேசுங்க, ஒவ்வொருவரும் பேசுங்க. எப்படி தேட போறீங்க ஆண்டவர்? எப்படி தேட போறீங்க? அவர் எப்படி பற்றிக்கொள்ள போறீங்க? வாட் இஸ் யுவர் டார்கெட்டட் பிரேயர் ரிக்வெஸ்ட்? எந்த காரியத்தை ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்? எந்த காரியத்தை இந்த டிசம்பருக்குள்ள ஆண்டு நிறைவேற்றி கொடுக்கணும்? எந்த காரியத்தை வருகிற 3 வருடத்துக்குள்ள ஆண்டு நிறைவேற்றி கொடுக்கணும்? Have a targeted prayer. ஏசப்பா, அன்பு திருச்சபை உங்க பாதத்தில் ஜெபிக்கிறாங்க. everyone எல்லாரும் ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும். என்ன தேவைக்காக, என்ன காரியத்துக்காக, எதுல நீங்க பிரகாசம் அடையணும்? ஆலயத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க பண்ணணும், பிரகாசம் அடையணும். நம்ம ஆலயத்துல வருவது பிரகாசம் அடைவதற்காக. நான் விசுவாசிக்கிற நிச்சயம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை என் ஆண்டு பிரகாசிக்க செய்வார், என் ஆண்டு பிரகாசிக்க செய்வார், என் ஆண்டு பிரகாசிக்க செய்வார். உமக்கு நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய முகமும் பிரகாசம் அடையும்படியா தேவன் கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்றிலிருந்து சங்கீதம் 119 வசனம் 113, 14, 16 வசனத்தின்படி எங்க வாழ்க்கையில மகிமையான மாறுதலை கர்த்தர் கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் சங்கீதம் 34 ஜெபத்தை ஏறெடுக்கும்படியா இருதயத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலன் ஒவ்வொருவருக்குள்ளாய் பெருகட்டும்.
மகிமையான காரியங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்யுங்க. வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.